அப்படின்னே பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோபஸ்து போனா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஊர்ல மொத்தம் ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்கு. திருவிழா மொத்தம் 7 நாள் நடக்கும். உலகத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் இந்த திருவிழாக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஊர்லயும் இல்லாத மாதிரி 6 நாள் அன்னதானத்தோட சிறப்பு திருவிழா நடக்கிற ஊரு புங்கவர்ணம். ஊருக்கு நடுவுல விநாயகரும் அழகு பொருந்திய ஸ்ரீ மாரியம்மனும் குடியிருக்காங்க. 4 திசையில இருக்க மக்களுக்கு காவலா கிழக்குல ஸ்ரீ பத்ரகாளி அம்மனும் தெற்குல அண்ணங்கோயிலும் எப்போதும் குறையாத நீரோடு ஆலமரத்து நிழலில் கருப்பசாமியோடு நிரகுலத்தையனாரும் வடக்கு திசையில் ஸ்ரீ கற்குவை ஐயனாரும் அமைந்திருக்கும் ஊர் இது. செல்வ விநாயகர் அருளோட இந்த ஊர் திருவிழா தொடங்கும். முதல் நாள் காலையில மாரியம்மனுக்கு பால் குடமும் மதியம் பூச்சேரி விழாவும் நடக்கும். பொழுது சாய விளக்கு பூஜையும் கரகாட்டமும் முடிய விநாயகர் சப்பரம் ஊரை சுத்தி வர நம்ம அழகு மாரியம்மனோட சப்பரம் கிளம்பும். முன்னாடி மக்களுக்கு தீச்சட்டி ஏந்தி சாமி குறி சொல்ல கையில மாவள திருவிழா தொடங்கும். முதல் நாள் காலையில மாரியம்மனுக்கு பால் குடமும் மதியம் பூச்சேரி விழாவும் நடக்கும். பொழுது சாய விளக்கு பூஜையும் கரகாட்டமும் முடிய விநாயகர் சப்பரம் ஊரை சுத்தி வர நம்ம அழகு மாரியம்மனோட சப்பரம் கிளம்பும். முன்னாடி மக்களுக்கு தீச்சட்டி ஏந்தி சாமி குறி சொல்ல கையில மாவிளக்கும் தலையில முளைப்பாரி ஏந்தி ஊர் மக்கள் எல்லாரும் விடியும் வர மாரியம்மனோடு ஊர்வலம் வருவாங்க. மறுநாள் காலையில அலிவேஷம் போட்டு ஊரை சுத்தி முடிய மக்கள் தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்தி முடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, தினமும் சிறப்பு பூஜையோடு இரவு முழுவதும் பாட்டு கச்சேரி, பட்டிமன்றம், விளையாட்டு போட்டி, ஆட்டம் பாட்டன்னு ஊரே களைகட்டும். செவ்வாய்க்கிழமை அதிகாலையில 3 மணிக்கு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில்ல பொங்கல் வச்சு கடா வெட்டி சிறப்பு பூஜை நடக்கும். அன்று இரவு காளியம்மன் திருச்சப்பரம் ஊரை சுத்தி வர சாமியாடிகள் அருளாசி வழங்கி பிறகு சிறப்பு பூஜை நடைபெறும். கோபுரம் போல வசந்திருக்கும் கருவேல முள் மெத்தையில படுத்து ஆடி அருள்வாக்கு சொல்ல ஊட்டெடுத்து விட்டு ஆவேசத்தோடு நடந்து வரும் மாடசாமியை கச்சேரி, பட்டிமன்றம், விளையாட்டு போட்டி, ஆட்டம் பாட்டன்னு ஊரே களைகட்டும். செவ்வாய்க்கிழமை அதிகாலையில 3 மணிக்கு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில்ல பொங்கல் வச்சு கடா வெட்டி சிறப்பு பூஜை நடக்கும். அன்று இரவு காளியம்மன் திருச்சப்பரம் ஊரை சுத்தி வர சாமியாடிகள் அருளாசி வழங்கி பிறகு சிறப்பு பூஜை நடைபெறும். கோபுரம் போல வசந்திருக்கும் கருவேல முள் மெத்தையில படுத்து ஆடி அருள்வாக்கு சொல்ல ஊட்டெடுத்து விட்டு ஆவேசத்தோடு நடந்து வரும் மாடசாமியை கண்டு அருள் பெற உச்சி வெயில்ல ஊர் மக்கள் எல்லாம் காத்திருக்கும் சிறப்பு திருவிழா இது. இந்த ஊருக்கே பெருமை சேர்த்த திருவிழா இதுதான். ஒரு வருஷமா இந்த திருவிழாக்கு ஏக்கத்தோடு காத்திருந்த மக்கள் எல்லாரும் ஒருவர் மேல ஒருவர் மஞ்சள் தண்ணி ஊற்றி சந்தோஷமாகவும் ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுற நாள் இது. ஒரு வருஷமா மக்கள் படுற எல்லா கஷ்டத்தையும் முறியடிக்கும் விதமா கோவில் வாசல்ல அந்த அம்மன் முன்னாடி உரியடிச்சு மனம் நிறைஞ்ச சந்தோஷமும் அடுத்த வருடம் வரை காத்திருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடும் அனைத்து அம்மனின் அருள் கிடைத்த சந்தோஷத்தோடு வீடு திரும்பும் ஊர் மக்கள்.